நம்ம நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். எல்லாமே மற்றவங்களுக்காக நான் ரிப்ளேஸ் பண்ணதானே தவிர எனக்காக எதுவும் நான் இல்லை பண்ணது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, ஹெல்ப் கேட்டு வருவாங்க, சரி நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் இந்த படம் செய்ய போகிறேன், இந்த படம் செய்ய சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு 56-57 வயசு ஆகும்போது ஒருத்தர் இவரை பற்றி சொன்னாங்க. அதாவது அப்போ சிவான் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவர் வந்து புதுசாக வந்து ஒரு வார்டு வச்சு ஃபீல் பண்ணுறாங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டு காசு பணம் வாங்க பண்ணிட்டாரு அப்படின்னாங்க. இவர் பேரை நான் போய் குடிச்சாங்க எல்லாம் நான் போய் பார்த்துட்டேன். சரி இந்த ஆள் வந்து புதுசாக குச்சி ஆரம்பிச்சிட்டான் இதை நினச்சி போய் நீ இது வரைக்கும் இந்த குச்சி வச்சு யாரும் பண்ணதில்லை, இதை வச்சு இப்படி ஹீல் பண்ணால் சரியாயிடுன்னு சொல்கிறாரு. ஒரு அம்மா எனக்கு சொல்லுங்க என்கிட்ட போகணும், அந்த மாதிரி சரி சொல்லிட்டேன். எனக்கு ஒரு பார்க்க இஷ்டம் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுட்டு போதும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் ஒன்று சொன்னேன், எந்த விஷயத்தையும் இப்போ போய் பார்ப்பேன், எனக்கு பிடிச்சதாதான் அதை மட்டும் போய் சொல்லுவேன். எனக்கே அது சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் விட்டுருவேன். அவ்வளோதான். அவங்க நான் குறை சொல்ல மாட்டேன், எனக்கே திருப்தியில நான் விட்டுருவேன். இனி சொல்கிற விஷயம் நான் கேட்டு எனக்கு அது புரிஞ்சு எனக்கு கரெக்ட் போட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். நம்மளால முடியாதப்போ வேண்டாம், அது எவ்வளோ மாதிரி விஷயம் வந்தாலும் இப்போ சொல்கிற விஷயம் வேணான்னு விட்டுட்டேன். 57 கிடைச்சது. 58 இன்னொருத்தர் கேட்குறாங்க, நான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு சும்மா தான் போய் பாருங்க, அவன் என்ன தான் சொல்கிறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு சொன்னவங்க வந்து ரொம்ப அழுது கேட்டாங்க. சரி அவருடைய ஒரு ஒரு ஏஜ் ஃபேக்டர், வயசு 13 இருக்காங்க, இவரை போய் பார்க்கலான்னு நான் பார்த்த விஷயத்தை தவிர பட் இவர்கிட்ட வரும்போது ஏற்கனவே 80% விஷயம் எனக்கு எல்லாமே தெரியும். மீன்ஸ்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் அக்காவை நான் மொத்தம் தெரியும் சொல்ல வரல. ஒரு மனிதனாக பிறந்தனா எப்படி வாழணும், எதனால் வாழணும், எதுக்காக எந்த கர்ம அடிப்படையில் நம்ம பிறந்திருக்கிறோம், எப்படி மாற்றிக்கு வாழணும், இந்த மாதிரி விஷயங்களும் தெரியும். அப்போ ஒரு முழுமை கிடைக்கல அந்த விஷயத்தில் வந்து அந்த ஆன்மீகத்தில் ஒரு முழுமை இல்லை. சரி அப்படி கிட்ட வரும் 2 பாயிண்ட். அதாவது இது எப்படின்னா மூக்க தொடுங்கிறா தொட்டுறது விஷயம் எல்லாரும் மூக்க தொடுங்கன்னா இந்த மாதிரி தான் மற்ற விஷயம். நான் எதையும் செய்யணும் தொட்டு போயாத ஒரு விஷயம். ஆனால் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், தொட்டு போக சொன்னா நீ கரெக்டாக இருக்கா, நம்ம திங்க் பண்ணணும். இதுதான் நம்ம தொட்டு போலன்னா போயிட்டே இருந்தீங்கன்னா நீ எங்கேயோ போயிட்டு அந்த மாதிரி வந்து ஷார்டஸ்ட் மெத்தட். சார் டச் ஃபோன் வச்சுருக்கோம், அதிலே பேச முடியும். யாராவது இப்போ நீங்கள் வந்து பட்டன் ஃபோன் வச்சுக்கிறப்பானோ கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன் ஹலோ அப்படின்னு தான் பேசலாம். எந்த ஃபோன் வாங்குவீங்க, எந்த ஃபோன் வாங்குவோம், ஹலோ ஒரு ஃபோன் வாங்குறோம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு ஹரிபரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த நேரத்தில் இவர் சொல்கிற விஷயங்கள ரொம்ப ஷார்டஸ்ட் மெத்தட். சும்மா 5 வயசு குழந்தை கூட எப்படி வேணா கற்றுக்கலாம். அந்த ஷார்டஸ்ட் மெத்தடில் இது வரைக்கும் சொல்லி கொடுத்தவங்கலாம் சொன்ன ஒரு விஷயம் கண்டென்ஸை ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ஈஸியாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி டெக்னிக்காக சொல்லித்தர அந்த விஷயம் வந்து எனக்கு இதுக்குள்ளே வந்து ஆஹா இது வரைக்கும் நம்ம யானை கூடி பூனை கூடி அதை கூடி இதை கூடின்னு சொல்லி வந்த விஷயத்த ஒன்றுமே எல்லாம் சிம்பிளாக இவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது, இவர் கிளாஸ் பண்ண கிடையாது, மாணவர்கள் கிடையாது, அப்படி ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், உண்மையிலே நான் ஆரம்பிச்சிட்டேன். இவர் வந்து லாக்டவுன் தான் கிளாஸ் எடுக்கிறார். அதுக்கு முன்னாடி இவர் கிளாஸ் எடுக்க மாட்டார், வரவும் மாட்டார். வருஷத்துக்கு ஒரு வந்து போயிடுவார். இப்படிலாம் கேட்குறத நம்ம கேட்க முடியாது அப்பெல்லாம். ஆனால்
குடும்ப சமாசத்தை வெளிப்படுறதுக்கு, அவன் நோயிலிருந்து வெளிப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒரு விஷயத்தை இவர் சொல்றாரு. இதை சொல்லிட்டு அந்த பிரச்சனை வெளியே வந்து போயிட்டே இருக்கலாம். நம்ம எதுக்கு காட்டக்கூடிய இதை பற்றி சொல்லணும்னு நான் நினைச்சிட்டு சார் மருத்துவத்துல சில விஷயங்களை நான் செய்வேன் சார். காலையில் ஒருத்தருக்கு வந்து எண்ணெய் எடுத்து கொடுப்பேன். நல்லா தருகக்கூடிய எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு அந்த எண்ணெய் போட்டால் கால் வலி சுத்தமாக சரியாகும். நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நிச்சயமாக அது சரியாக போயிடும் சார். அப்போ இதுவரை இந்த 6 மாசமா இந்த மூச்சு வச்சு சுத்தம்னா சொல்லி கொடுத்துக்கிறாங்க. வாண்டை வச்சு ஹீல் பண்ணா நான் சாரை பார்த்தது கிடையாது. இப்போயாச்சும் யூடியூப்லாம் வச்சுக்கிறாங்க, ஒன்றுமே கிடையாது. இந்த வாண்டை கொடுத்தது இந்த ஸ்ரீதி மேடம். இவங்க தான் நம்ம ட்ரஸ்ட் இவங்க எதிர் ஸ்ரீதி. இங்கே நம்ம இந்தியாவில் ட்ரஸ்ட்டாக இருந்துட்டு எல்லா வேலையும் ஒன்றா சொல்லுவாங்க. சென்று ஆரம்பிச்சு அந்த இடத்துல உட்காந்து இவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவங்க சொன்னால் அவங்க டாஸ்க் பண்ண சொல்லுங்க. ஸோ இவங்க தான் நான் பார்த்தேன். இது போல இம்மான் இருக்குது. இது என்ன நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படி தான் கொடுப்பேன். அதை நான் 10-7 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சு இல்லையா, இது போய் நம்மளுக்கு நான் சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு மதிப்பு கொடுத்து கேட்டேன். அப்படி பார்த்துட்டு ஒரு வாண்டா ஆல்டர்னேஷன்ஸ் கொடுத்தாங்க. வாங்கிட்டு அவங்க கிட்ட நான் எதுவும் பேசுகிறேன். இது வந்து வச்சுக்கலாம். வந்தவொடனே ஒன்றே சொல்லாங்க, இந்த வந்து இந்த வாண்ட் வந்து இந்த சிம்பிள்ஸை சோலோட கனெக்ட் ஆகும். இவங்க சொன்ன ஒரே ஒரு சோலோட கனெக்ட் ஆகும். இதை வச்சுட்டு ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மேடம். ஆனால் நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஹீல் பண்ண ஆரம்பிச்சுன்னா எல்லாரும் அவ்வளோதான் மாலை வாங்கிட்டு வந்துட்டேன். வந்த உடனே இவங்க சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். இந்த சதுரமாக இருக்கிற பகுதியிலேருந்து சக்தி வருது. சரியா? இதுதான் இவங்களுடைய அமைப்பு. இந்த வாண்டை வச்சு என்னை ஃபஸ்ட்டு எனர்ஜி வருதானதுக்காக இவங்க டச் பண்ணாங்க. உண்மையிலே இதுலேருந்து எனர்ஜி வருதானதுக்காக இவங்க டச் பண்ணாங்க. சார் இந்த ஒரு சின்ன இந்த பாயிண்ட் மட்டும் இந்த பாடியில் டச் ஆச்சு சார். இந்த டச் ஆனோடனே கரெக்டாக ஷாக் வச்சுன்னா உடம்பு பொண்ணு ஒரு வைப்ரேஷன் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த மாடை வச்ச உடனே என் உடம்பு கூட ஒரு வைப்ரேஷன் ஷாக். ஓ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம டீப்பாக திங்க் பண்ணணுன்ட்டு. அப்போ என்கிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட டைம் இல்லை. வாண்டை எடுத்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே வந்துட்டு இந்த பேக்கில் என் வாண்டை வச்சுட்டு நான் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டேன். மறுநாள் சார் இந்த சித்ரா இவங்க நாங்கள் 2 பேருமே இந்த ஸ்பிரிச்சுவலாக எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு இருக்கோம் சார். இவங்க அம்மா தான், நானும் எங்கள் அம்மா தான் எல்லா இடத்துக்கும் போவோம். அம்மா வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. உடல் வந்து நீர் போகாமல் அப்படியே எடுத்துருச்சு. இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அப்போ வந்து காலையிலேருந்து மூச்சு இழுத்துட்டு டாக்டர் வீட்டுக்கு கொண்டு போய் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுப்பான்னு தெரியல அப்படின்னா எனக்கும் நாங்கள் வந்து அப்போ வாழ்க்கை வளப்படணுமா என்னென்னத்தையோ சொல்லிட்டு இருக்கிறோம். இழுத்துட்டே தவிர போக மாட்டோம். எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த பொண்ணு சொன்னாலே இது வாண்டு வந்து சோலோட கனெக்ட் ஆகுங்க. டக்குன்னு காரில் போய் எடுத்துக்கோங்க. அப்போது அந்த சோல் கிட்ட எனக்கு ஒரு இது குடிக்க கூட தெரியாது. வச்சேன் ஐயோ இந்த உடம்புல இருந்து இந்த ஆன்மா நல்ல விதமாக வெளியே இருக்கும். இந்த உடம்புல இந்த ஆன்மா கஷ்டப்படுறதுன்னா சார் நான் இதை சொல்லும்போது எனக்கு சிவா சார் யாருன்னு தெரியாது, வாண்டை பற்றி எனக்கு தெரியாது, அஃபர்மேஷன்ஸ் எதுவுமே எனக்கு வச்சு பற்றி தெரியாது. ஒன்லி இந்த வாண்ட் கனெக்ஷன் மட்டும் இதை சொன்னாங்க. சரி போதா பார்க்கலாம். நல்ல முறையில் இந்த உடம்புலேருந்து நான் எனக்கு தெரிஞ்ச வார்த்தையை போட்டேன். இந்த உடம்புலேருந்து இந்த ஆன்மா வெளியேறட்டும், நல்லபடியாக போகட்டும், இந்த ஆன்மா அமைதி பெறட்டும். சார் இப்படி வச்சுட்டு இருக்கிறேன். அடுத்த செகண்ட் தப்பு தான் காலையில் 6 மணிலேருந்து எடுத்துக்கிறாங்க பாருங்க. அது வந்து நான் நேரடியான எங்கள் அம்மா தான் வந்து 2 மணிக்கு நான் போய் 2 செகண்ட் தான் அதை செஞ்சேன். டக்குன்னு போயிடுச்சு. செத்து போன அம்மாவோட பார்க்காம, ஏன்னா நான் அதே ஃபீல்டில் இருக்கல என்ன பண்ண அப்படின்ட்டு எல்லாரும் இந்த கிளாஸ் பண்ணி கேட்க எனக்கு ஒன்றும் தெரியாது. வாடகை பண்ணி ஒன்றுமே தெரியாது. சரி அப்புறம் அவங்களை எடுத்து பண்ணியாச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வேணால் யார் எந்த பிரச்சனாலும் வீட்டுக்கு வந்துருவாங்க. இதுக்கு அங்கே போ இந்த மாதிரி சொல்கிறது மட்டும் தான். நான் யாருக்கு ஹீல் பண்ணுறதோ, நான் யாருக்கு டச் பண்ணுறதோ, நான் யாருக்கு மருந்து எதுவுமே நான் செய்ய மாட்டேன். இங்கே உன் பிரச்சனைக்கு இங்கே போனால் சரியாயிடும், உன் பிரச்சனைக்கு இங்கே போனால் சரியாயிடும். இந்த கவுன்சிலிங் மட்டும் தான் பண்ணுவேன். இது மாதிரி இந்த சோல் கனெக்ஷன் வரும் சார். கடைசி கட்டத்தில் ஒரு நாள் எனக்கு ஷார்ட்டாக சொன்னேன், என் பொண்டாட்டி இனிமேல் நான் வச்சுருக்க முடியாது, இதுக்கு செலவு பண்ணியே நான் மூஞ்சி போயிட்டேன். ஆனால் ஒன்றா பெரிய இவங்க சாமி வர ஆரம்பித்தேன் மேடம். இந்த பொண்ணு இது வந்து இன்னைக்கு என்கிட்ட காசும் கிடையாது, அக்கா எனக்கு தொழிலும் கிடையாது, இவளை நீங்கள் ஏதாவது சரி பண்ணுங்கன்ட்டு ஒருத்தர் வந்து பொண்டாட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு மேடம். நீங்கள் எப்படி சரி பண்ணி கொடுத்தாங்க தொழில் கேட்டு போதுலாம் கொடுத்தேன். இது அடுத்து சாமி ஆளும் இல்லை, சாமியே தெரியும், இப்போ தான் தெரியுது சொல்லிட்டு. அப்போ நம்ம சாமி வந்துச்சு தான் சொன்னோம். இதை தூக்கி காரில் போட்டுட்டு எனக்கு இப்போ ஒன்று சொன்னாங்க, ஏதோ சோல்லாம் இன்வைட் பண்ணுறாங்க, காசு இல்லாமல் பண்ணுறாங்க. நானே அந்த பொண்ணை கூட்டி போய் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன். இவங்க தான் காசு எல்லாம் பண்ணுறாங்க, என்ன பண்ணி பார்க்கலான்ட்டு இவங்க வீட்டுக்கு 2வது நாளே இவங்க வீட்டுக்கு போனோம். இன்னும் சந்தோஷமாச்சு. எதா போனாங்க மேலே பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்னு பண்ணேன். அந்த கால் பண்ண நான் சொன்னேன், இவங்களுக்கு ஏதோ சொல்லலாம் சார் கிட்ட பேசுகிறேன். அப்புறம் மேடம் உட்காந்து மேடம் வச்சாங்க. அப்புறம் சார் கிட்ட பேசுகிறேன். எங்ககிட்ட பேச ஃபோட்டோ அவரோட சார்
ஓகே தான். நீங்க ஓகே தானே? நீங்க ஓகே தானே? வாட்ஸ்அப்ல போடுங்க ஓகே தான். ஆமா நீங்க போயிட்டு இவ சொல்ற வேர்ட போயிடுச்சுட்டா. நான் என்ன நினைச்சேன்னா சார் நான் ஒரு பேய் ஒன்று பண்ணா சார் இந்த 6 மாசம் போயிரு சார் சாப்பிட மாட்டேன் சார் தூங்க மாட்டேன் சார் இதெல்லாம் சொன்னப்போ அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணுவான். உங்களுக்கு நான் எதுவுமே சொல்லலையே எப்படி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க இந்த லாஜிக் எனக்கு. இந்த பொண்ணு அதை நானே இந்த பொண்ணு மதிக்கவே இல்லை இது தம்மா தூண்டு இது போயிடுச்சு சமாளிக்க முடியாம வந்துதான் அந்த பொண்ணு எந்திரிச்சு உட்காந்துருச்சு காடி இருந்தா பாருங்க எந்திரிச்சு உட்காந்துருச்சு. ஓ அப்போ வந்து சோல் போயிடுச்சு. அப்புறம் என்ன நடந்ததுன்னா அந்த பொண்ணுகிட்ட இந்த சோலை வந்து போட்டோ எடுத்தான்னு சொல்லி இப்போ நம்ம அங்கே பார்த்த உடனே அப்படி தூக்குறாங்க இல்லையா அது மாதிரி அந்த படத்தை உடனே பார்த்த உடனே அந்த அவங்க கிட்ட அம்மாவை அப்படியே இருக்கிறேன். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய மனசுல தோணுது இந்த சிம்பிள் வந்து சோலோட கனெக்ட் ஆகும். இதுக்கிட்ட நீ என்ன பேசினாலும் இந்த விஷயத்த எந்த சோல் கிட்ட நம்ம சொல்லணும் கொண்டு போய் சேர்த்து இப்போ மன்னிப்படிக்கு இந்த சிம்பிள் வச்சு நீ ஏன் பண்ணி சொல்றேன்னா இந்த சிம்பிள் வச்சு நீ மன்னிப்பு கேட்கும்போது என்ன வார்த்தைகள் சொல்லணுமோ இந்த சிம்பிள் கொண்டு போய் யாருடைய ஆன்மாக்கிட்ட நம்ம பேசணும் அந்த ஆன்மாட்ட போய் சேர்க்கணும். ஸோ அந்த வேலையை இந்த விஷயம் செய்யணும் யாருக்கிட்ட வேணாலும் இந்த மாதிரி வச்சுக்கணும் அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம். சரி இது மனசுக்குள்ள இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். அப்படி நான் வீட்டில் ஒரு 10 நாள் தான் இருக்கு சார். ஒரு பெரிய நான் எங்கள் பையன் வீட்டு தங்கியிருக்கிறேன். அப்போ ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வந்துச்சு. அந்த உடனே யாரும் சொல்லிக்கிறாங்க போங்க இந்த பேய் வந்துச்சுன்னா அந்த பாரதி மேடம் சொன்னீங்கன்னா அங்கே செய்யப்படுறாங்க எனக்கே ஒரு நம்பர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அது நான் வந்து இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆடிக்கு வந்து சார் எல்லாம் அந்த 10 போட்டு ஒரு பெரிய முஸ்லீம் 7 பேர் காலில் இறங்குறாங்க. எங்களுக்கு எப்படியா சரி பண்ணி ஏய் நான் என்ன பேய் விட்டுலாம் நட்டோட நின்று அதெல்லாம் தெரியாது நீங்கள் சரி பண்ணாலும் நான் போவேன். அந்த பேய் வந்துருப்பாரு அது எங்கிட்ட பேசுது சரி நீ சரி பண்ணியா அப்படி ஆடி கேட்குது சார் நான் நிற்கிற வந்து ஒரு கேட்டில் நிற்கிறேன் அப்பார்ட்மெண்ட்ஸ் கேட்டில் நிற்கிறேன். அவங்க எப்படி நான் வீட்டுக்கு போக முடியும் சொல்ல பார்க்கலாம் எனக்கே பயம் நான் எப்படி வீட்டுக்கு போடுவேன் அது ஒரு தைரியம். இது என்ன ஒரு சோலை வச்சு இவர் எலிவேட் பண்ணுறேன் நான் இவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் இந்த பொண்ணு கட்டிக்கலான்ட்டு இவர் கட்டிக்கிறேன் இவர் போட எடுக்க மாட்டேங்கிறாரு. ஓ நம்ம அடிக்கிறோம் தெரிஞ்சு எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் நினச்சேன் இந்த பொண்ணு கட்சி இந்த பொண்ணு எடுக்க மாட்டேங்குது என்னால் பண்ண முடியாது சார் ஒன்றும் தெரியாது அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நீங்கள் பண்ணுங்க நீங்கள் தான் பண்ணுங்க நாங்கள் இப்படி கூட்டி போக முடியாது ஒரே செகண்ட் ஆனால் என்னோட அனுபவம் சொல்ல ஒரே செகண்ட் இறைவா எனக்கு எதுவுமே தெரியாது பூமிச்சை பற்றி ஆனால் இவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு வழி தெரியல இவர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க இந்த பொண்ணை ஃபோன் எடுக்க மாட்டேங்குது எனக்கு வேறு யாரும் தெரியாது பூமிச்சை நான் என்ன செய்யறது அப்படின்னா டக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த ரிமோட்ல இவர் சும்மா கண்ணை மூடி உட்காந்துறாரு அதெல்லாம் மியூசிக்கல் போடுறாரு. இவர்கிட்ட கேட்டேன் நான் சொல்லுவாங்க மேடம் பார்த்தாலே அங்கே இருக்க சோல் போயிடுன்றாரு. இவரை பார்த்தா அங்கே இருக்க சோல்லாம் போயிடுதுன்னா இது நேரில் எல்லாம் இல்லை அவர் ஃபோட்டோ நம்ம கையில் இருக்கு இல்லையா இதை காட்டுவோமே என்ன பார்க்கலாம் அந்த பையன் கூட ஸ்ட்ரைக் ஆச்சு. இது என்னுடைய அனுபவம் சார். இதை பாருங்க சார் இந்த படத்தை பார்த்தா அந்த பொண்ணு பேசுது சார் இவர்கிட்ட போனா என்னை அனுப்பிச்சிடுவாரு இவர் யாருக்கு இவர்கிட்ட நான் போக மாட்டேன். அப்பதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த உடம்புக்குள்ள இருக்க சோலுக்கு அந்த படத்தை பார்த்தோம்னா யாருக்கு தெரியுது அப்பனா இவன் யார் இந்த கேள்வி எனக்கு வந்துச்சு அப்பவே சரி பாரு எதுக்காக இந்த உடம்புல இருக்கிற இவர்கிட்ட நீ போ இதெல்லாம் எனக்கு வந்து டீம் சார் நான் சாரை பார்த்தது கிடையாது எனக்கு ரிமோட்டை பற்றி ஒன்றும் தெரியாது எதுவுமே தெரியாது. இவர்கிட்ட போனீங்கன்னா எங்கே போனோமோ அங்கே கொண்டு இவர் சேர்ந்துவாரு. ஆனால் நீ இவர்கிட்ட போ சரி நான் இவர்கிட்ட போயிடுறேன் ஆனால் போனேன்னா நான் பிரியாணி மட்டும் வாங்கிட்டு நான் போயிடுறேன் அப்படியே சொல்லிட்டேன் சார் ஒரு பிரியாணி வேண்டாம் வாங்கிட்டு வந்தாங்க அந்த இடத்துல திணிச்சு இவர்கிட்ட நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு சார். அப்போ இவர் நான் யார் அப்படின்னு இவர்கிட்ட கேட்டேன் மேடம் அதான் எனக்கு கேட்காது இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் யாரும் பதில் சொல்லணும்னு கேட்டேன். அப்போ நான் என்ன தெரிஞ்சுட்டேன்னா இவர் இறைவன் ஒரு வேலையை விட்ட கொடுத்துருக்காரு சொன்னாங்க இல்லைங்களா இந்த மாதிரி உடலை விட்டு பிரிஞ்சாங்க தான் எங்கே போகுது என்ன பண்ணுறது வாழ்வனுடைய அமைப்பு தெரியாமல் அங்கே சுற்றி இருக்கிற ஆளுகள் எல்லாம் கொண்டு போயிட்டு நம்மள மாதிரி வழி தெரியாமல் வாழ்ந்து இருக்கிறவங்களாம் வழி காட்டுறதுக்காக தான் மீண்டும் வந்து அவர் நமக்கு நல்லது பண்ணிக்கிறார். இந்த அரிய வாய்ப்பை தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதுன்னு ஒன்னே ஒன்று சார் சொல்றது நமக்கு புரியாது ஏன்னா அவருடைய ஸ்லாங் வேற நம்ம பழக்க வழக்கங்கள் வேற நாங்கள் அதை தான் மாற்றி நம்ம மரமண்டைக்கு எப்படி புரிஞ்சு ஏன்னா நமக்கு புரியாது சார் இவர் சொல்றதை புரிஞ்சதுக்கு எனக்கு 4 வருஷம் ஆச்சு. அப்போ நான் நினச்சேன் நம்மளாம் எந்த மாதிரி இருக்கும் இவர் சொல்றதை புரிஞ்சுக்க முடியாது அதனால தான் எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுமோ தமிழ் டு தமிழ்
கத்துக்கிறது எல்லாத்தையும் கூட மேலே தான் போகுது. எல்லாம் நமக்கு வெயிட் பண்ண காசு வந்து ஒரு பேங்க் மாதிரி, ஒரு கார்மிக் பேங்க் மாதிரி. இப்போ நம்ம இருக்குல்ல நம்மளோட லேப்டாப், இந்த இன்ஃபோ எங்கே சார் இருக்குங்க? இன்ஃபோ எங்கே இருக்கு? இப்போ அது அப்பாற்பட்ட ஒன்று இருக்கு. என்ன பேர் பண்ண? கிளவுட். இந்த கிளவுட் தேவைப்படுது ஒரு இமெயில், ஒரு பாஸ்வேர்டு. நீங்க மட்டும் தான் பார்க்கலாம். ஆமா இல்லையா? அப்புறம் என்னென்னமோ இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ கிளவுட் இருக்கு சார்? எவ்வளோ கிளவுட் இருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு எவ்வளோ கிளவுட் இருக்கு? 6 டெராபைட் இருக்கு கிளவுட். ஃப்ரீ. விண்டோஸ் 365 நான் வாங்கியிருக்கேன். அந்த 6 இமெயில் கொடுத்தாக்கா 6 ஒரு கிளவுட் வந்து வந்துடும். எங்க இப்போ கூட லேப்டாப் கெட்டு போனா கூட நெகட்டிவ் அதான் கவுன்சில் பாடி கிளவுட்ல இருக்கு. எல்லாம் இப்பமா நீங்க போடுங்க. நீங்க என்னென்ன கத்துக்கிறீங்களோ அது எல்லாமே மேல போயிட்டு கவுன்சில் பாடி நிற்கும். அந்த பிறகு எடுக்கும் போது என்ன தேவைப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு சேரும். மேடம் அதனால இந்த பிறகுல எல்லாத்தையும் கத்துக்கங்க. நான் சமைக்க மாட்டேன், எனக்கு தெரியாது. அதான் கிளாஸ் 500 பேர் சமைச்சு போனோம் மேடம். 4 மணிக்கு போனேன். பேருக்கு சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. 32 டைப்பு சாமான், 32 டைப் காய்கறி. அந்த காய்கறி நான் வாங்குறேன்னா அது போய் இவன் நம்பல, நான் தான் வருவேன். சரி காலைல போய் மார்க்கெட் எல்லாம் கீழே போட்டி கொண்டாங்க. மார்க்கெட் கூட்டி போனேன். தேடி வந்துட்டே இருக்கிறாரு. இடி போயிட்டு தான் ஆள் காணும். எங்கன்னா கீழே போயிட்டு இருக்கிறாரு. என்னத்தை பொறுக்கிறாருன்னா கோசை வெட்டிக்கு வரல மேலே, அது காலிஃப்ளவர் மேலே தோல்ல அந்த இதெல்லாம் செதுக்கும். அது இதில் போடியில் போய் சார் சார் பொறுத்துக்கலாம் மாடு மேடம் எல்லாம் போட்டு தூக்கி தலை வச்சுட்டாரு. சார் 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 நேரம் போய் காரில் ஏற்றிட்டாரு. ஏன் சார் மேடம் இதெல்லாம் போட்டால் உமா நல்லா இருக்கும். போட்டு எவ்வளோ கண்டுபிடிச்சி ஏதாவது சொன்னாங்கன்னா வெளிநாட்டு நம்ம அப்புறம் இதுவே தெரியாது சார் நமக்கு. இவர் அதை பண்ணி நல்லாருன்னு வச்சுக்கோங்க. என்ன நம்ம தான் சார் நல்லா ஒரு மாதிரி நினைப்பாங்க. இருந்தாலும் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் செஞ்சேன் சார். 500 பேர் சூப்பராக சமைச்சார். உண்மையிலே இன்னைக்கு சொல்கிறேன், இப்படி சமைங்க அப்படி சமைங்க நீங்கள் இந்த சுத்தத்தில் சொல்லியிருந்தாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். கிட்ட இருந்து இப்படி தான் செய்யணும்னு சமைச்சு சொல்லி அதை சாப்பிட வச்சுனாங்கன்னா ஓ இப்படி செஞ்சால் இந்த டேஸ்ட் வருதுன்ற ஞானம் 4 வருஷம் படித்தேன். அதனால் இன்னைக்கும் சார் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் நடந்தது சார். ஏன் புட்டு உங்களுக்கு யார் கற்றுக்கிட்டா? புட்டு சரி சார் இன்னைக்கு கூட நான் இந்த சார்கிட்ட பேசி வந்திருக்காங்கன்னா 80% காய்கறி சூப்பராக நாங்கள் உப்பா பண்ணியிருந்தோம் சார். ஒரு கட்டத்தில் 200 பேர் தான் புக் ஆனாங்க. தப்புன்னு 250, தப்புன்னு 300, தப்புன்னு 100 அவன் பண்ணான். முதலியா வெறும் காய்கறி தான் சார் நடந்த விஷயம். உங்களுக்கு தெரியாது சார். இதே மக்கள் இருக்காங்க காய்கறி கிடையாது, நாங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த காய்கறியை ரவை மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு கிடையாது. காய்கறி கம்மியாக இருக்குது. சாரி சார். மார்க்கெட் போக மாட்டேன், எல்லாம் கீழே போட்டிடுவாங்க. அவ்வளோ கீழே கிடைக்க மாட்டாங்க. யாரும் பண்ணுவாங்க அவ்வளோ கீழே சரி உண்மையா இல்லை எங்கேருந்து வர? பொள்ளாச்சி. என்ன தொழில்? என்ன விவசாயம்? தென்னை என்ன தேவைப்படுது? தென்னை என்ன தேவைப்படுது? தண்ணி. தண்ணி எங்கேருந்து வரணும்? மழை. மழை பார்த்தா ஊர்ல எவ்வளோ நாள் மழை வரல? 4 வருஷமா. 4 வருஷமா. அதுக்கு முன்னுக்கு இப்ப தண்ணி வருது. 2019 வரைக்கும் 4 வருஷமா இருக்கு தண்ணி. நம்ம எங்க போனோம்? மாசாணி கோயில். எந்த கோயில கிளீன் பண்ணோம்? மாசாணி. கொஞ்சம் கிளீன் பண்ண மேடம். அந்த கோயில போய் கிளீன் அவ்வளோ நெகட்டிவ் வருது. உங்களுக்கு ஆட்டாவா இருக்கலாம். உங்க ஆத்தா மாத்தா எல்லாம் குப்பத்தா போட்டு கீழே போட்டு உள்ளுக்கு மூடுவீங்க. தட்ஸ் ஃபைன். But for me, it's super negative.
சார் அங்கெல்லாம் போட்டு மொளை காட்டு இது மேலே போடுவாங்க கல் மேலே. இப்படி சார் நெகட்டிவ் போஸ்ட் பண்ணி இது பண்ண எப்படி நெகட்டிவ் போஸ்ட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். அந்த கோயில போய் எவ்வளோ அந்த ஆட்டாவே மேலே ஆடி விட்டோம். ஆமாம். சரியா? அனுப்பி எப்போ மழை பெய்ஞ்சிச்சு? 4 நாள் கழிச்சு. 4 நாள் கழிச்சு மழை ஃபுல் பொள்ளாச்சி. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் தண்ணி பிரச்சனை இல்லைங்க சார். இந்த 24th வந்து 1 year ஆகுது. போன வருஷம் பொள்ளாச்சி போன வருஷம் மாசம் இல்லை மற்ற 10 மினிட் போனோம்ல அது 2019 சார். அதுலேருந்து 4 நாள் மழை பெய்ய ஆரம்பிச்சு. இப்போ வரைக்கும் தண்ணி பிரச்சனை இல்லை சார். மழை மார்கழியிலலாம் பெய்யாது சார். போன வாரம் நல்ல மழை சார். நீங்க செய்யறது இந்த மாதிரி இயற்கை உங்ககிட்ட போக மாட்டேங்குது. இயற்கை இங்க வர மாட்டேங்குது. எப்படி இயற்கை கொண்டு வர போறீங்க? மழை வந்து இயற்கையா வரணும். உங்க சாமியும் பூஜை வராது. இயற்கை அப்படின்னா கடல் வேற, வானம், விண்டு, கிளவுட்ஸ், மவுண்டன், அப்புறம் வந்து ஏறுவோம் பிளேன். இதெல்லாம் நீங்க மார்க்கெட் எப்படி உங்களுக்கு பிளேன் வரக்கூடாது? சொல்லுங்க. டிவிஹெச் பின்னாடி வருஷம் கிடையாது கடை விட்டுருக்கீங்க. அப்புறம் கோயில் முடிக்க அப்போ எப்படி இயற்கை ஒரு கோயில் கொடுக்கும்? கோயிலுக்கு முடிக்கிறீங்க சார். அப்போ இயற்கை எப்படி உங்களுக்கு ஏற்றுக்கும்? இந்த மாதிரி அதே மாதிரி மதுரைக்கு போனோம். காசை வெட்டுறாங்க, காசு வெட்டுறாங்க. போய் என்ன மேடம் இது என்ன கழுது காசு எந்த வெட்டுறாங்க? ஆமா எப்படி மேடம் இப்படி நடந்து ஊர்ல மன்னிப்பு இல்லையே. மன்னிப்பு ஒரு காரணம் இல்லையே. மன்னிப்பு கொடுக்கணும் பரவாயில்ல, என் கரும்பு ஏற்று வந்தா ஒண்ணுமே இல்லை. காசு வெட்டு வெட்டா ஓட்டு காசு யாரும் வச்சுக்காங்க செக்கா அந்த மேடம் அப்படி எப்படி நடந்து இதான் இதான் வந்திருக்கேன் நான். தேங்க்யூ. பாருங்க நெக்ஸ்ட் வந்து பிகம் ஒன் வித் காட். இறைவனோட ஒன்னா ஆகிறதுக்கு இந்த ஆத்மா வந்து இறைவன் ஒன்னா ஆகலாம். இறைவன் ஆக முடியாது. இறைவன் ஆக முடியாது. இறைவனோடு ஒன்றாக இணைவது. சரிங்களா? இறைவன் ஆக முடியாது. இறைவன் can be one with God, not become God. அந்த குரு அப்படின்னா பகவான் நான் ஸ்ரீ நான் கடவுள் எல்லாம் கூட உன் பேர் விட்டுட்டு திரும்ப எங்க கோயில காலை கழுவி போயிட்டு தண்ணி குடிக்கிறது. 7 பிறவி காலாம பிறப்பிறந்தாலும் யாரோ ஒரு குருவோட காலை கழுவி அந்த கால் கழுவுற தண்ணியை எல்லாரும் குடிச்சிட்டு இருந்தாங்க. குருவோட கால் கழுவுற தண்ணியை குடிச்சா நமக்கு ரொம்ப இறைவனோட அந்த குரு வந்து 7 பிறவி கால் இல்லாம பரப்பாருன்னு சார் சொல்றாரு. ஆரம்பிச்சாச்சு. ஓகே, சோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த குரு அந்த மாதிரி முதல் பிறவி மனிதனை மதிங்க. இந்த மாதிரி செய்ய வைக்காதீங்க. கழுவுறது, குடிக்கிறது, பூஜை பண்றது, பாட்டு பூஜை பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு மேடம். ரொம்ப தப்பு. எல்லாம் திரும்ப உங்களுக்கு தான் அடிக்க போகுது. சரிங்களா? அந்த மாதிரி மைண்ட் பிகம் ஒன் வித் காட். நெக்ஸ்ட் merge with the light. லைட் ஒண்ணா சேர்ந்து ஒளியோடு ஒன்றாக இணைந்து. நெக்ஸ்ட் become in the mother எப்ப அந்த சோல் வந்து ஆத்மா தன்னுடைய பெற்றோர்களை தேர்ந்தெடுக்க முடியும். இருக்கலாம், எல்லாரும் முடியாது. எல்லாம் பண்ணுவது இல்ல, எல்லா கர்மா நீ தேர்ந்து வைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் sometimes the soul is already there, pregnant waiting பண்றாங்க. வெயிட்டிங் பண்ணுவாங்க. பிரெக்னன்ட் ஆகிறதுக்காக அந்த சோல் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிரெக்னன்சி வரும்போது அந்த சோல் இணையும். ரைட். When not chosen, God will give a soul to the mother to get pregnant. இந்த சோல் தேர்ந்தெடுக்காதபோது இறைவனாக அவங்களுடைய கர்மாக்கு ஏற்ப ஒரு பேரண்ட். Why the soul needs the body to know good and evil? To understand hardship, கஷ்டத்தை புரியணும். ஒரு ஆன்மாவுக்கு ஏன் உடல் தேவைப்படுகிறது? அப்புறம் necessity require a certain experience. நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கணும், கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும். Fulfill a mission. நிறைய அனுபவங்களை பெறணும். ஏதோ ஒரு மிஷன் இருக்கும், ஏதோ ஒரு காரியம் இருக்கும். Incarnation, number 1. அந்த மறுபிறவி எடுப்பதற்கு உண்டான நோக்கம் perfection purification. நம்மளுடைய ஒவ்வொரு பிறவியிலும் முதல் பிறவியை காட்டிலும் மேலும் 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 இன்னும் நம்ம பியூரிஃபை ஆகிறதுக்காக, perfection வர்றதுக்காக, நம்மளுடைய கர்மாவை பேலன்ஸ் பண்றதுக்காக, bring God message to mankind. கடவுளுடைய செய்தியை மனித குலத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு வந்திருக்காங்க. கடைசியில் அவங்களே கடவுளா மாறிட்டாங்கலாம். அவங்க கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்கலாம். படத்தை
அதை வச்சு கும்பிட்டுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு பேர் சொல்லிட்டு இதெல்லாம் தப்பு, ரொம்ப கஷ்டம். அந்த ஆஃப்ரோ இருக்கார்ல, அவர் ஆப்பிரிக்காவில் பிறந்தது. ஆஃப்ரோ பிறந்தாரு. அவன் தானே மேடம் பெருசா வச்சிருந்தாருல, அவர் ஆப்பிரிக்கால பிறந்துட்டாரு. எல்லாம் கோச்சிக்கோ. நீ என்ன பண்ண, நான் இன்னும் வீட்டில் படம் வச்சு கூப்பிட்டு இருக்கேன், வச்சுக்கீங்க கூப்பிட்டுங்க. அந்த கவசம் கூட போனப்ப தான் நெருங்கி வரும். எல்லாம் கிளீன் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க, கஷ்டப்படுங்க. ஆமா மேடம், நான் என்னமோ சொல்லாம எல்லாம் கோச்சிக்கீங்க மேடம். தெரியும் எல்லாரும் அப்படியே கீழே இறங்கும். இப்ப இந்த ரூம்ல வந்து 10 பலூன் போட்டிருக்கேன். என்ன மேடம், 10 பலூன். ஒன்னு ஹைட்ரஜன், ஒன்னு கார்பன் டை ஆக்சைடு, ஒன்னு ஹீலியம், ஒன்னு நைட்ரஜன் போட்டிருக்கேன். எந்த பலூன் மேல போகும்? எஸ், அது மேல போகும் ஹைட்ரஜன். அப்பதான் ஹீலியம். ஒன்னு கீழே இருக்கும், மேலே இறங்கி அப்படியே கீழே கிடக்கும். சரியா? அந்த மாதிரி தான் எது நல்ல செய்யணும் ஆத்மா மேல போவோம். நீங்க நினைக்கலாம் நான் வந்து ஒரு பிரசிடண்டோட கார்டன் தான், நீங்க மேல அவன் மேல போய் என்ன அட்டகாசம் பண்ணியிருப்பான், எவ்வளவு பேர் ஏமாத்திருப்பான், எவ்வளவு காசு வாங்கியிருப்பான். இந்த மேடம் அவங்க இருப்பாங்க, நீங்க கார்டன் தான், நீங்க நல்லா வேலை செஞ்சு எல்லாத்தையும் போட்டு நீங்க மேல போவீங்க. அவ்வளவுதான். மேடம் இதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை செய்யும் போது ஆன்மா வந்து லைட் வெயிட் ஆகும்போது சீக்கிரமா மேல போகும். தீய செயல்களை செய்யும் போது ஆன்மா கனமாகி கீழேயே இருக்கும். அதாவது செத்து போன உடனே அடுத்த பிறகு உடனே கிடைக்கும். கீழே ரொம்ப வெயிட்டிங் பண்றாங்க, நிறைய பேர் காத்திருக்காங்க. ஒரு அந்த ஆன்மா உடனடியாக பாருங்க. ஒரு பணக்காரன் சரியா, ஒரு உள்ள எவ்வளவு கஷ்டப்படுறான், குழந்தை வேணும் ரொம்ப ஆசைப்படுறாரு, பணக்காரன் ஐடியா பண்றான், டாக்டர் பார்க்கறான், ஸ்பெர்ம் எத்தனை ஸ்பெர்ம் கவுண்ட் பண்றான், சும்மா பாப்பா இருக்கு, முட்டை பத்தல, ஏன் பட்டம் அர்த்தமான பைப் பேக்கன் சார். அவன் ஏழை எங்க ஐடியா பண்றானா மேடம்? ஏழைங்க இந்த சான்ஸே வராது மேடம், சான்ஸே வராது. அதான் அதெல்லாம் அடுத்த பிறகு டக்குன்னு வந்துருவீங்க வர்றதுக்கு. அந்த மாதிரியே இது ஆப்பிரிக்கால, பாகிஸ்தான்ல தக்கலாம்னா அதே மாதிரி இப்போ வந்து உங்க பிறகு வந்து யூகேல பிறக்க போறீங்க. இவ்வளவு கஷ்டம் யூகேல பிறக்கிறதுக்கு வந்தோடனே எல்லாமே இருக்கு சார். ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ இது எல்லாமே ஃப்ரீ, எல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்து எந்த ஊருக்கு போகலாம். பாஸ்போர்ட் இந்தியா பிறகு எந்த ஊருக்கு போக முடியும்? எந்த ஊருக்கு போக முடியாது மேடம். எல்லாத்தையும் விசா போட்டு இது போயாம இப்பதான் விசா கார்டு பார்த்துருக்காங்க. இந்தியால இருந்து எப்போ வேணும் வந்துட்டு போகலாம் விசா கார்டு. சிங்கப்பூர்னா விசா கார்டு. இந்த மாதிரி இப்ப நானே இந்தியாவில் பிறந்தேன் மேடம். நான் இஷ்டப்படி என்ன ஊர்ல போக முடியுமா? போக முடியாது மேடம். நான் ஆப்பிரிக்கா போறேன், டக்குனு போயிடுவேன். விதா விசா எங்க ஆப்பிரிக்கா அவங்க போவாங்க. விசா போய் மும்பை போகணும், மும்பை போட்டு விசா எடுத்து தான் அவங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு வாரம் 2 வாரம் மத்தியும் பண்ண வெயிட் பண்ண நினைக்கிறேன். நான் வெயிட் பண்ணணும். நான் வந்து நினைச்சா போயிடுவேன், நாளைக்கு கிளம்பி போயிடுவேன். உங்களால் முடியாது. அந்த மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கா நான் எப்போ போறேன். அந்த மாதிரி நம்ம அந்த ஊரை பார்த்தா நமக்கு சில ப்ரிவிலேஜ் கிடைக்கும். அவங்க எல்லாமே போகாது. இங்க எவ்வளவு இருக்கு? எல்லாம் வெயிட்டிங் கூட காசு படிச்சுட்டு 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 20, 30, 40, 50, 100, 50,000 souls are here right now. 1,50,000 சோல்கள் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் காசு